மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். எல்லாம் சிரிக்கிறீங்க. இன்றைக்கி செய்தி என்னது? மனைவிகளே. பைபிளில் நிறைய இடத்துல சில வார்த்தையை ரொம்ப அழுத்தமாக சொல்லப்படுது. அதில் ஒன்று மனைவிகளே. பவுல் சொல்லுவார், ஓ தீமோத்தேயுவே. ஆதியாகமத்தில் பார்த்தீங்கன்னா தேவன் ஆதாமே, அப்புறம் ஆபிரகாமே. இன்றைக்கி நம்ம சபைக்கு வந்துருந்தாருன்னா உங்கள் பேரை சொல்லி கூப்பிட்ருப்பார். அவருக்கு பதிலாக இப்போ நான் கூப்பிட்றேன், மனைவிகளே. மனைவிகளே, கர்த்தருக்கு இப்படி கீழ்ப்படியணுமாம்மா. கர்த்தருக்கு நீங்கள் எப்படி கீழ்ப்படுகிறீங்களோ அதே மாதிரி மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுவது போல. கர்த்தரை பார்க்கும் பொழுது நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்வேன், உங்களுக்காக உயிரை கூட கொடுப்பேன், நீங்கள் மாத்திரம் இப்போ சொல்லுங்கள் நான் செஞ்சிட்றேன் அப்படின்லாம் நீங்கள் ஆண்டவரை பார்க்கும்போது உங்களுக்கு செய்ய தோணும், சொல்ல தோணும், பேச தோணும். அப்படியே சரண்டர் ஆயிடுவீங்க. அப்படியே உங்கள் வீட்டுக்காரை பார்த்தீங்கன்னா கர்த்தரை பார்த்த மாதிரியே பார்க்க முடியுதா? பவுல் என்ன சொல்கிறாருன்னா, கர்த்தரை நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ, கர்த்தருக்கு நீங்கள் எப்படி கீழ்ப்படுகிறீங்களோ அதே போல் உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படுகிற ஃபார்மில் தான் புருஷனை படைச்சி வச்சுருக்காரு. கீழ்ப்படிய முடியும்னு நினைக்கிறீங்களா, முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? முடியுன்றனால்தான் உங்களை அந்த ஃபார்மில் படைச்சி வச்சுருக்காரு. இந்த கீழ்ப்படிதலை குறித்து செப்டு வஜந்த் அதில் தமிழில் இப்படி இருக்குது. அதில் எப்படி விளக்கத்தை கொடுக்குறாங்க அப்படின்னா, மனைவிகளே உங்கள் புருஷரோடு இருங்கள் அப்படின்னு தான் விளக்கம் கொடுக்கப்படுது. இங்கே கீழ்ப்படிங்கன்னு சொல்லப்படுது பார்த்தீங்களா? அந்த கீழ்ப்படிதலுக்கு டெஃபினிஷன் என்னென்னா, அதோடய ஃபார்ம் என்னென்னா, கடவுள் எப்படி கீழ்ப்படினோம் அப்படின்றத சொல்கிறாருன்னா, எல்லா நேரங்களிலும் உங்கள் புருஷரோடு நீங்கள் இருப்பது தான் நீங்கள் கீழ்ப்படுகிறதாமா. கீழ்ப்படுகிறதா உங்கள் வீட்டுக்கார் போய் ஓடி போய் சக்கரை வாங்கிட்டு வாமா, ஓடி போய் மாவு வாங்கிட்டு வாமா, ஒரு காஃபி போடுமா, இந்த சாம்பார் நாளில் வேறு சாம்பார் செய்யுமா அப்படின்னு சொன்ன உடனே செய்கிறீங்க பாரு, அதுவும் கீழ்ப்படிதல். ஆனால் தேவன் எதை மனசில் வச்சு சொன்னார் அப்படின்னா, எல்லா நேரங்களிலும் உங்கள் புருஷரோடு நீங்கள் ஸ்டாண்டப்பாக நிற்கணும். எதுக்கு நிற்கணும்னா, சப்போர்ட் பண்ணி நிற்கணும், அவருக்கு இசைஞ்சு நிற்கணும். அவரோடு இசைந்து ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முழு ஒத்துழைப்பு நீங்கள் கொடுக்கணும். எந்த நேரத்தில் அப்படின்னா, அவர் விழுந்தாலும் எழுந்தாலும் எல்லா நேரத்துலையும் அவருக்கு ஒரு சப்போர்ட்டை நீங்கள் கொடுக்கணுமாம்மா. அவரை விட்டு போகக்கூடாது. இதுதான் கீழ்ப்படிதல். ஆமே. அவர் விட்டு போகக்கூடாது அப்படின்னா அவருடைய ஆலோசனை, அவருடைய வழி நடத்துதல், இது எல்லாத்துலேயும் உங்களுடைய ஆலோசனையும் இருக்கணுமாம்மா, உங்களுடைய சப்போர்ட் இருக்கணுமாம்மா. நீங்கள் மாத்திரம் போங்க, நான் பின்னாடியே வரேன் அப்படி இல்லை. 2 பேரும் சேர்ந்து ஒன்றாய் செயல்படுங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அதுதான் இங்கே கீழ்ப்படிதல். இன்னொன்று என்ன சொல்லப்படுதுன்னா, கிறிஸ்துவோடு கூட நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ அதே போல் உங்கள் புருஷனோடு கூட இருக்கணும். கிறிஸ்துவோடு கூட நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஏதோ ஒரு பிரச்சனை ஆனால் கிறிஸ்துவிட்ட கோச்சிட்டு வீட்டிலே இருந்துக்கிறீங்களா? இல்லை. ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்தால் இதுக்கப்புறம் நான் என் வழியை நான் பார்த்துக்கிறேன், உன் வழியை நீங்கள் பார்த்துக்கங்க அப்படின்னு ஆண்டவரை பார்த்து சொல்கிறீங்களா? அப்படிலாம் சொல்கிறதில்ல. எல்லா நேரத்துலையும் கிறிஸ்துவ ஒரு தலைவராக பார்க்குறீங்க, ரட்சகராக பார்க்குறீங்க. எல்லா பிரச்சனையும் என்னை மீட்டெடுப்பார்னு நினைக்கிறீங்க, எல்லா பிரச்சனையும் என்னை காப்பாற்றுவார்னு நினைக்கிறீங்க. அதே நம்பிக்கையும் அதே விசுவாசத்தையும் உங்கள் புருஷர் மீது வையுங்கள். நீங்கள் இப்படி வைக்கிறதுனால அவருக்குள்ளே இருக்கிற தேவனுடைய ஆற்றலை நீங்கள் வெளியே கொண்டு வர முடியும். இப்படி கீழ்ப்படிங்கள் அப்படின்னு பவுல் நம்மளுக்கு புத்திமதி சொல்கிறாரு. அதனால்தான் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல. இன்னொன்று, கர்த்தருக்கு நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது உங்களுக்குள்ளே என்னென்ன நடக்குது? மிகப்பெரிய மாற்றம் நடக்குது. 2 வாரம் சர்ச்சுக்கு நீங்கள் வரலன்னு வைங்களேன், உங்கள் மனசு எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி வெறுமையாக இருக்கா இல்லையா? வெறுமையாக இருக்குது. தேவனுடைய வார்த்தையை கேட்கலன்னா வெறுமையாக இருக்கா? என்னதான் பிரச்சனை வந்தாலும் சபைக்கு வந்து தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறேன், ஒரு சமாதானம் உங்களை ஆளுகை செய்யுது. அப்போ கீழ்ப்படியும் போது என்ன நடக்குதுன்னா, உங்களுடைய உலகமே வேற மாதிரி மாறுது. அதனால் அவர் சொல்கிறாரு, உன்னுடைய புருஷன் எதிர்த்து நிற்கிறவளாக இருக்கலாம், பிரச்சனைக்குரியவராக இருக்கலாம், அவருக்குள்ள 1000 கருத்து வேறுபாடு இருக்கலாம், ஆனால் நீ ஸ்டாண்டர்டாக அவர் கூட தான் நிற்கணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்ட அப்படின்னா இது உன்னையும் மாற்றும், உன் புருஷனையும் மாற்றிவிடும். அதனால் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல
கர்த்தரை ஒரு விதமாக நீ பார்க்குற, அதே விதமாக நீ உன் புருஷனையும் பாரு, கனத்துக்குரியவனா பாரு அப்படின்னு சொல்கிறாரு. அதனால தான் சாராளை குறித்து எழுதப்பட்டிருக்கு. சாராள் தன் கணவனாரை எப்படி கூப்பிட்டாங்களாமா? இந்த பக்கம் இந்த சவுண்டே வரமாட்டேன். இந்த ஆண்டவனே, யாராச்சும் அப்படி கூப்பிட்ருக்கீங்களா? ஆண்டவனே கூப்பிட்டது மாத்திரம் இல்லை, செயல்லையும் அப்படி தான் இருந்திருக்காங்க. டக்குன்னு மாவு எடுத்து பிணைஞ்சி ஒரு 10 பேருக்கு சாப்பாடு செய்யணும், ஆண்டவனே. இந்த ஆண்டவனேன்னு வெறும் வார்த்தையினால சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அந்த ஆண்டவனே அப்படின்னு சொல்றதுக்கு ஆபிரகாமை குறித்து ஒரு மிகப்பெரிய வெளிப்பாடு சாராளுக்குள்ள இருக்குது. மிகப்பெரிய ஒரு கணம் சாராளுக்குள்ள இருக்குது. அந்த கணத்தின் வெளிப்பாடு தான் ஆண்டவனே அப்படின்னு சொல்ல வைக்குது. அதை தான் பவுல் இங்கே வலியுறுத்துறாரு. நீ கர்த்தரை ஒரு மாதிரி பார்க்குற, அப்படியே உன் புருஷனை பார்க்கும்போது இங்கே வேற மாதிரி பார்க்குற. நீ கர்த்தரை, அவருக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை தான், உன் புருஷன் உன்னை டார்ச்சல் பண்ணுற மாதிரி கர்த்தர் உன்னை டார்ச்சல் பண்ணல தான். ஆனால் கர்த்தர் எப்படி இருக்கிறாரோ அதே ஃபார்மில் தான் உன் புருஷனையும் படைச்சிருக்கிறாரு. இப்போ உன் புருஷனுக்கு சில வைரஸ் ஏறுறதுனால அவர் சில பிரச்சனைகள், சில போராட்டங்கள், இந்த உலகத்துடைய பாரங்கள் அவர் அழுத்துறதுனால அவர் சில நேரங்களில் உன்னை துன்புறுத்துறவராக மாறிடுறாரு. ஆனால் ஒரிஜினல் பிக்சர் எப்படின்னா, கர்த்தரையும் இயேசுவையும் உன்னுடைய கணவனாரையும் வச்சு பார்க்கும் பொழுது 2 பேரும் ஒரே மாதிரி தான் கம்ஃபர்ட்டாக உனக்கு தருவாங்க. 2 பேரும் ஒரே விதமான ஆறுதலை தான் உனக்கு தருவாங்க. அந்த ஃபார்மில் தான் நான் படைச்சிருக்கிறேன். அந்த ஃபார்மை நீ வெளியே கொண்டு வரணும், அந்த சக்தியை உன் புருஷனுக்குள்ளேருந்து வெளியே கொண்டு வரணும் அப்படின்னா கர்த்தரையும் உன் புருஷனையும் ஒரே விதமாய் பாவித்துக்கொள், ஒரே விதமாக அணுகு, ஒரே விதமாக கனத்தை கொடு. கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உன் புருஷனோடு நீ நின்று ஸ்டாண்டர்டா வாழ கற்றுக்கோ அப்படின்றாரு. இன்னும் என்ன சொல்லப்படுதுன்னா, ஏன் ஸ்டாண்டர்டா அவங்க கூட நீங்கள் நிற்கணும் அப்படின்னா, அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு கேப் ஏற்பட்டக்கூடாது. உங்களால் அவங்களுடைய வாழ்க்கை முழுவதுமே மாற்ற முடியும். உங்கள் வாயில் அப்படி ஒரு பவர் வச்சுருக்கார் தேவன். அவங்க இருதயம் ஒரு விதமான ஸ்ட்ராங்காக இருக்கும். மோஸ்ட்லி ஆண்களுடைய இருதயம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும், பெண்கள் மென்மையானவர்கள். ஆனால் அந்த மென்மையான அந்த பெண்களுடைய வார்த்தைக்கு தேவன் பயங்கரமான வல்லமையை வச்சிருக்கிறார். அந்த மென்மையான வார்த்தையின் மூலமாக தவறாக இயங்கி கொண்டிருக்கிற உங்கள் புருஷனுடைய உலகத்தை நீங்கள் கர்த்தரை பார்க்கிற விதமாக, நீங்கள் கர்த்தரை பார்த்து ரிசீவ் பண்ணி நீங்கள் கர்த்தரோடு வாழ்ந்து உங்கள் வார்த்தையை உங்கள் புருஷனோடு நீங்கள் புருஷன் மேலே நீங்கள் பேசினாலோ உங்கள் நடக்கையில் காண்பித்தாலோ அந்த கடினமான இருதயம் நிச்சயமாக உடைந்து நொறுங்கும். ஆமே. அதனால் முதல் ஆலோசனை சொல்கிறாரு, ஒரு குடும்பத்துக்கு தெய்வ பயம் இருக்கணுன்றாரு, தெய்வ பயத்தோடு நடந்துக்க அப்படின்றாரு. 2வது ஆலோசனை சொல்கிறாரு, உன் குடும்பம் ஸ்டாண்டர்டாக இருக்கணும்னா, புத்தி உள்ள ஸ்திரியா நீ இருக்கணும்னா ஒன்று செய். கர்த்தரை எப்படி பார்க்குறியோ, கர்த்தருக்கு எப்படி ஆலோசனை அவர்கிட்ட கேட்டால் அப்படியே சரண்டர் ஆவியோ, அவர் ஒன்று சொன்னால் அப்படியே கீழ்ப்படுவியோ, அதே மாதிரி உன் புருஷனை கனப்படுத்து. உன் புருஷனுக்கு தேவையான வார்த்தையிலையும் செய்கையிலையும் கொடுக்கக்கூடிய கனத்தை நீ கொடு அப்படின்றாரு. இது இப்படி பண்ணும் பொழுது வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கையாக மாறும். இல்லை ஆப்போசிட் சைடில் என் வீட்டுக்காரு ஒரு விதமாக தவறாக செயல்படுறாரு, அவருடைய செயல்னால எனக்கு பாதிப்பு தான் ஏற்படுது அப்படின்னு நீ கண்டுபிடிச்ச அப்படின்னா, தெய்வீக பலத்தை கொண்டு உன் வார்த்தையை கொண்டு அவர் இருதயத்தை உன்னால் மாற்ற முடியும். உதாரணத்துக்கு பாருங்கள், நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் அங்கே ஒரு பயங்கரமான ஒரு பலவான் இருக்கான். நியாயாதிபதிகள் 14:15 பாருங்கள். 14வது அதிகாரத்தில் சிம்சோன் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு பயங்கரமான ஒரு மனுஷனை குறித்து சொல்லப்படுது. வேதத்திலேயே பரிசுத்தாவின் ஒரு அதிகமான சக்தியை மனுஷனுடைய சரீரத்தின் மூலமாக காண்பித்த நபர் யாருன்னா இந்த சிம்சோன். இவ்வளோ பெரிய சிம்சோன் கடுமையான ஒரு மனுஷன். அவனுக்கு கோபம் வந்துச்சுன்னா தேசத்தினுடைய பெரிய பெரிய கேட்டில் இருக்கிற சுவரில் இருக்கிற கதவுகளெல்லாம் கையிலேயே பிடுங்கிடுவான். பெரிய பெரிய பில்லர்லாம் கையிலேயே சாச்சிடுவான். அவன் சரீரத்தில் அவ்வளோ சக்தி இருந்துச்சு. யார் சொல்கிற பேச்சும் அவன் கேட்க மாட்டான். ஆவியானவர் அவன் மேலே இறங்கிட்டான்னா சுற்றி இருக்கிற எத்தனை பேர் வந்தாலும் அடித்து அவன் நிர்மூலம் பண்ணுவான். 1000 பேர் அடிச்சிருக்கிறான். கடினமான ஒரு மனுஷன். ஆனால் அந்த கடினமான ஒரு மனுஷனை அவனுடைய விழுகைக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா,
ஒரு பெண், அந்த பெண்ணோட வார்த்தை, அந்த பெண்ணோட செயல், அந்த மென்மையான பெண், அவளுடைய வார்த்தை இந்த கடினமான மனுஷனுடைய இருதயத்தை உடைத்து அவனை விழ வச்சிருச்சு. தேவனோடு நீங்க நடக்கும் பொழுது, தேவனோடு நீங்க பழகும் பொழுது, தேவனுக்கு நீங்க கீழ்ப்படியும் பொழுது தேவ சாயல்ல நீங்க மாறுறீங்க. இந்த தேவ சாயல்ல மாறுகிற நீங்கள் உங்கள் வார்த்தையை உங்க கணவனார் மீது நீங்க உபயோகிக்கும் பொழுது நன்மையான விளைவுகளை நீங்க நிச்சயமா பார்ப்பீங்க. விடுகதையை சொல்லியிருக்கான், அந்த விடுகதைக்கு பரிசு பொருளை அறிவிச்சிட்டான். அந்த விடுகதையை யாருனாலும் கண்டுபிடிக்க முடியாதது. தேசத்துடைய பல நபர்கள் அங்கே இருக்காங்க, யாருக்குமே சொல்ல இவன். அந்த தேசத்தினுடைய மனிதர்கள் இந்த விடுகதையை சொல்லலைன்னா நம்ம அவனுக்கு காசு கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய மனைவியை பிடிச்சி கேட்குறாங்க, நீ இதை சொல்லனா, அவன்கிட்ட கேட்டு எங்களுக்கு அறிவிக்கலைன்னா உன்னையும் தகப்பன் வீட்டையும் எரிச்சு போட்டுருவான், ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவான் அப்படின்றாங்க. அவள் பயந்து அவன்கிட்ட கேட்குறா. அதுக்கு அவன் சொல்கிறான், நான் எங்கள் அப்பா அம்மா கூட நான் சொல்ல, நீ என்கிட்ட கேட்குற. இல்லை, விருந்துண்டு 7ஆம் நாள் அவனுக்கு முன்பாக அழுது கொண்டே இருந்தாள். 7ஆம் நாளிலே அவள் அவனை அலட்டி கொண்டிருந்தபடியால் அதை அவளுக்கு விடுவித்தான். அப்பொழுது அவள் தன் ஜனங்களுக்கு அந்த விடுகதையை விடுவித்தாள். அந்த விடுகதையை 7 நாளளவும் அவள் கேட்டே இருக்கிறாள். இந்த விடுகதையை சொன்னதுனால என்ன நடந்துச்சுன்னா, இந்த தனி மனுஷனுக்கும் அந்த தேசத்துக்கும் யுத்தம் வந்துருச்சு. அந்த தேசம் முழுவதும் அழியிருக்கு காரணம் யாருன்னா இந்த பெண் தான். இந்த பெண்ணோட வார்த்தை தான். அவ்வளோ பெரிய பலசாலிய அவருடைய வார்த்தைகள் ஒவ்வொரு நாளும் பேசி பேசியே அவனை கீழே விழ வச்சு அந்த விடுகதைக்குண்டான பதிலை வர வச்சு அதை மற்றவங்களுக்கு சொல்லி அவனை கோபப்படுத்தி அந்த தேசத்தையே அழிக்கிறதுக்கு காரணமாக மாறிட்டான். அப்போ ஒரு பெண்ணுடைய வாயின் வார்த்தையில் தேவன் என்ன வச்சிருக்காருன்னா மிகப்பெரிய வல்லமையை வச்சிருக்காரு. எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்கள் ஒன்று பேசுனீங்கன்னா உங்கள் குடும்பம் டாப்பில் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையினால உங்கள் குடும்பத்தை நீங்களே இடிக்கிறதுக்கும் நிறையா வாய்ப்பு இருக்குது. தேவன் அப்படி தான் ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மிகப்பெரிய பிரச்சனையும் உங்களால் உண்டாகும், மிகப்பெரிய எழுப்புதலையும் உங்கள் குடும்பத்தில் உங்களால் கொண்டு வர முடியும். அதனால் என்ன சொல்கிறாருன்னா, கடவுளை நீ பார்க்கிறபடி உன் புருஷனை பாரு. கடவுளை ஒரு மாதிரி பார்க்காத, புருஷனை ஒரு மாதிரி பார்க்காத, ஒரே பிக்சரில் பாரு. மாற்றங்கள் இருந்தாலும் ஸ்டாண்டர்டாக நில்லு. உன் கணவனாட்ட பலவித பிரச்சனை இருந்தாலும் அவர் கூடயே நில்லு. அவர் விட்டு போயிடாத, மனநிலைமையிலையும் போயிடாத, சரீரத்திலையும் போயிடாத, எந்த விதத்திலையும் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறதை நிப்பாட்டிடாத அப்படின்றாரு. சப்போர்ட் பண்ணுறதை நீ நிப்பாட்டிட்ட அப்படின்னா உங்கள் 2 பேர்த்தையும் பிரிக்கிறதுக்கு பிசாசு கிரியை செய்வான். உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் அதுக்கு தடையாக இருக்கிறது அப்படின்னா நீங்கள் கொஞ்ச காலம் அப்படி பிரிஞ்சிருங்க. மற்றபடி நீங்கள் பிரிகிறது தேவனுக்கு எந்த விதத்திலையும் அவருக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு பவுல் ஆலோசனை சொல்கிறார். இந்த எபேசியர் 5:24 சொல்லப்படுகிற இந்த கீழ்ப்படிதல் எதுக்கு சொல்லப்படுதுன்னா, எப்படி கீழ்ப்படியணும் அப்படின்றத மனைவிகளுக்கு அவர் சொல்கிறாருன்னா, புருஷர்களை புரிந்து கொண்டு. இந்த வசனத்துடைய விளக்கம் தமிழில் இப்படி இல்லை, நிறைய இங்கிலீஷ் பைபிளில் பார்க்கும்போது புருஷனை, அதாவது கிறிஸ்துவை அவர் கீழ்ப்படுகிறீங்க, கடவுளுக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறீங்க. எப்படி கீழ்ப்படுகிறீங்க? அவரை புரிந்து கொண்டு அவருக்கு இணங்கி நீங்கள் கீழ்ப்படுகிறீங்க. அப்படி தான் நடக்குது. வேதத்தை பார்க்குறீங்க, வேதத்தை வாசிக்கிறீங்க, ஒன்று புரிஞ்சுக்கிறீங்க, அந்த புரிந்து கொள்ளுதலுக்கு உங்களை இணங்கப்படுத்துறீங்க, அதுக்கு உங்களை ஒப்பு கொடுக்குறீங்க, ஒப்பு கொடுத்து தேவனுக்கு கீழ்ப்படுகிறீங்க. இங்கேயும் அதே மாதிரி தான் சொல்கிறாரு, உன் புருஷனுக்கு நீ இணங்கி அவரை புரிஞ்சு கொண்டு, அவருடைய ஆழத்தை புரிஞ்சு கொண்டு, அவருடைய நினைவை புரிஞ்சுட்டு அவருக்கு இணங்கி நீ அவரோடு செயல்படு. கர்த்தரை புரிந்து கொண்டு இணங்குவது போல புருஷனையும் நீ புரிந்து கொண்டு இணங்கி செயல்படு. புரிந்து கொள்ளாமல் நீங்கள் அவரோடு கூட இணங்கி செயல் பண்ணணும்னு ஏதோ ஒன்று நினச்சிங்கன்னு வைங்களேன், அது பெரிய பிரச்சனையை தான் கொண்டு வரும். கர்த்தரை புரிஞ்சு கொள்றதுக்கு எத்தனை வருஷம் ஆகுது? நீங்கள் யுகமானாலும் அவர் புரிஞ்சு கொண்டே தான் இருக்க முடியும். அவருக்குள்ள அவ்வளோ குணாதிசயங்கள் இருக்கிறது. அவர் சாயலில் படைக்கப்பட்ட மனுஷனையும் அதே மாதிரி தான் புரிஞ்சுக்கொள்ள முடியும். 30 வருஷம் ஆனாலும் இவரை புரிஞ்சுக்க முடியலங்க அப்படின்னு சொல்கிறீங்க. 40 வருஷம் ஆனாலும் அப்படி தான் இருப்பார். ஏன்னா அவருக்குள்ள அப்போ ஏற்பட்ட கெப்பாசிட்டி தான் இருக்குது. கடவுளை எப்படி ஒருத்தனால புரிஞ்சுக்கொள்ள முடியாதோ, அவர் சாயலில் படைக்கப்பட்ட மனுஷனையும்
அவ்வளோ நன்மைகளாக நிரப்பியிருக்கிறாரு. அந்த நன்மை இருக்க இடத்துலலாம் தீமை இருக்கனால சில வேலைகளில் புரிந்து கொள்ள முடியாத இடத்துல அவங்க செயல்படுவாங்க. அதனால் பவுல் சொல்கிறாரு, அவர்களை புரிந்து கொண்டு, அவருடைய வழிகளை புரிந்து கொண்டு, அவங்க போகிற பாதையை புரிந்து கொண்டு, சில நேரத்தில் பேச மாட்டாங்க, சில நேரத்தில் ஓப்பனாக பண்ண மாட்டாங்க, ஆனால் அவைகளை புரிந்து கொண்டு அவர்களுக்கு நீங்கள் இணங்குவது தான் அவருக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து செயல்படுவது அப்படின்னு சொல்கிறாரு. 23ஆவது வசனத்தில், மனைவிகளே கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாக இருக்கிறான். இந்த இடத்துல புருஷர்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறாரு. மனைவி உனக்கு கீழ்ப்படிவா. எந்த மாதிரி கீழ்ப்படிவா? கர்த்தரை எப்படி பார்க்குறாளோ கனம் உள்ளவரா உன்னையும் பார்க்கணும். ஆனால் புருஷன் மனைவியை எப்படி பார்க்கணுன்னா, நீ தான் அந்த மனைவிக்கு தலை. உங்கள் உடம்புல பார்த்தீங்கன்னா தலை மேலே இருக்குது. தேவன் அப்படி தான் சொல்கிறாரு, நீ உன் மனைவிக்கு தலையாக இருந்து உன் மனைவியை அடிமைப்படுத்த அப்படின்னு சொல்ல. இந்த தலை தான் சரீரத்தை முழுவதும் பாதுகாக்குது. கண்ணு பார்க்குது, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குது, எதை சாப்பிடணும்னு சொல்லுது, ஒரு தீமை வருது ஓடிப்போன்னு சொல்லுது. இந்த தலையில் இருந்தால் சகல இன்ஸ்ட்ரக்ஷனும் வருது. ஒரு புருஷனுக்கு தேவன் அந்த குடும்பத்தை எப்படி மனைவியும் அந்த குடும்பத்தை இயக்கணுன்றத சொல்கிறாரு. நீ தலையாக இருந்து எல்லாத்தையும் கண்காணித்து, உன் மனைவியும் கண்காணித்து, உன்னால் சகலத்தையும் கொடுக்கணும், எல்லாத்தையும் நீயே நிதானிக்கணும். உன் மனைவிக்கு என்னென்னலாம் நன்மை வேணுமோ நீயே பிளான் பண்ணுன்றாரு. எபேசியர் 5:27 பாருங்க. கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கு தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். நம்ம 23 என்ன வருஷம்? கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறார். கிறிஸ்து சபைக்கு தலைவராக இருந்து என்ன பண்ணாரு பாரு, எல்லாம் கரெக்டாக இருக்கணும், எல்லாம் எல்லாத்தையும் மண்டையாக அடிப்பேன் அப்படின்னாரா? உன்கிட்ட ஃபால்ட் இருக்குன்னு எனக்கு தெரியும், உன்கிட்ட தவறு இருக்குன்னு எனக்கு தெரியும், நீ நான் சொல்கிற மாதிரி கேட்க மாட்டேன்ற எனக்கு தெரியும், என் வழிக்கு நீ வரவே மாட்டேன்னு தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் நான் என்ன பண்ணுறேன்னா, கரை திரை, உன்கிட்ட இருக்கிற எல்லா கரையும், எல்லா ஓட்டையும், எல்லா விதமான சுருக்களும், எல்லா முடிச்சுகளும், இது ஒன்றுமே இல்லாமல் பண்ணி உன்னை சுத்தமும் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள, அதாவது குளோரியான, பார்த்து ஆச்சரியப்படுற விதமா, பார்த்தோன்னே விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி உன்னத பாட்டில் வாசினா சபையை அப்படி தான் வர்ணிக்கிறாரு. உன் கண்ணை என்னை விட்டு திருப்பு, அது என்னை வென்றுச்சு அப்படின்றாரு. அந்த மாதிரி ஒரு பிரச்சனையும் இல்லாத ஒரு சபையா தனக்கு முன்பாக கிறிஸ்து நிறுத்தி கொள்வதற்கு அவர் தலையா இருந்து எப்படி செயல்பட்டார்னா, தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். தம்மை தாமே சபைக்கு ஒப்பு கொடுத்தார். சபையில் பிரச்சனை இருந்துச்சு, சபையில் போராட்டம் இருந்துச்சு, சபை கீழ்ப்படியாமல் இருந்துச்சு, சபை பாவத்தில் இருந்துச்சு, சபை பிசாசின் அடிமைத்தனத்தில் இருந்துச்சு. இது எல்லாமே தெரிஞ்சுதான் ஜீவனையே கொடுத்து அந்த சபையினுடைய கரை திரை எல்லாவற்றையும் நீக்குவதற்கு தன்னுடைய ரத்தத்தினால பரிசுத்தப்படுத்தி, தன்னுடைய மனவாட்டியை அவரே அழகுபடுத்தி, தன்னுடைய ரத்தத்தினாலே சுத்திகரித்து அவருக்கே கிஃப்ட் பண்ணிக்கிறாரு. இது உங்களுக்கு புரிஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். மெயினாக ஆண்களுக்கு புரிஞ்சால் நல்லாயிருக்கும். ஏன்னா கிறிஸ்து இப்படி தான் தலையாக இருக்கிறாரு. தலையாக இருக்கிறனால தனக்கு கீழே இருக்கிற எல்லாத்தையும் ஆளுகை செய்கிறதில்ல, தனக்கு கீழே இருக்கிற எல்லாத்துக்கும் ஜீவனை கொடுக்குறாரு. ஜீவனை கொடுத்தது மாத்திரம் இல்லை, எங்கெங்கெல்லாம் தப்பு இருக்கோ அதை அவர் கையிலேயே சரி பண்ணுறாரு. எந்த அளவுக்கு சரி பண்ணுறாரு? மகிமையுள்ள சபையாக அவருக்கு முன்னாடி நிப்பாட்டிக்கிறதுக்காக எல்லாத்தையும் சரி பண்ணுறாரு. இப்போ புருஷருக்கு என்ன சொல்கிறாரு? கிறிஸ்து சபையில் அன்பு கூர்ந்தது போல, கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறது போல நீயும் தலையாக இருன்றாரு. அப்போ கிறிஸ்து எப்படி சபைக்கு தலையாக இருந்தார்? ஜீவனை கொடுத்தார். ஜீவனை கொடுத்து தனக்கு முன்பாக சபையாகிய மனைவி சரியில்லாத நேரத்துலையும் அதை சரிப்படுத்தி என் முன்னாடி வச்சு அது கூட தான் வாழ்வேன் அப்படின்ற ஒரு சபதத்தை எடுத்து ஒரு வைராக்கியமாக கிறிஸ்து செயல்பட்டிருக்கிறாரு. இப்போ நம்ம சபை எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்கா? நம்மக்கிட்ட இல்லை. பல பிரச்சனைகள் எல்லாத்துலேயும் இருக்குது, எல்லா சபையிலும் இருக்குது, எல்லா மனுஷனுக்குள்ளேயும் இருக்குது. ஆனாலும் கிறிஸ்து விட மாட்டேன்றாரு, நான் சரி பண்ணியே தீருவேன்றாரு. உன்னை மகிமை உள்ள ஒரு மனுஷனை என் முன்னாடி நிப்பாட்டி எனக்கே நான் கிஃப்ட் பண்ணிப்பேன்றாரு.
கணவர்களுக்கும் இப்போ அதே ஆலோசனை தான் கொடுக்குறாரு. உன் மனைவி நீ பார்க்கும் பொழுது பிரச்சனை இருக்கும், போராட்டம் இருக்கும், திடீர்னு கத்துவா, திடீர்னு கத்தாமல் இருப்பா, எந்த நேரத்தில் என்ன பண்ணுவானே தெரியாது, ரொம்ப கோபமாக இருந்தால் உப்பை தூக்கி போடுவா, ஏதாவது உன தூக்கி போடுவா. இப்படி எப்படி இருந்தாலும் நீ தலையாக இருந்து எப்படி செயல் பண்ணும் அப்படின்னா அவளை சரிப்படுத்தி அவளை மகிமையுள்ளா மாற்றி வாவ் சூப்பராக இருக்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உன்னால தான் மாற்ற முடியும்னு சொல்கிறாரு. ஹல்லேலூயா. புருஷனை தவிர மனைவியை மாற்றவே முடியாது. சபையை கிறிஸ்து மாற்றினால் தவிர வேற யாருனாலும் என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது. இந்த சிஸ்டமேட்டிக்கை ஒருத்தன் மாற்றுவான் அப்படின்னா மனைவியை வேற யார் வேணாலும் மாற்றலாம். அதனால தான் சொல்கிறாரு, சபையை கிறிஸ்து தலையாக இருந்து எப்படி போஷிக்கிறாரோ, வழி நடத்துகிறாரோ, பாதுகாக்கிறாரோ அதே பேட்டர்னில் தான் புருஷனும் மனைவியை அணுக வேண்டும் அப்படின்றாரு. எல்லாவற்றையும் தலையாக இருக்கிற புருஷன் தன்னுடைய மனைவிக்கு ப்ரொவைட் பண்ணுமாமா. எப்படி தலையாக இருக்கிற கிறிஸ்து சபைக்கு எல்லாத்தையும் ப்ரொவைட் பண்ணுறாரு. என்ன ப்ரொவைட் பண்ணுறாரு? ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு, அன்பு, சரீர மீட்பு. நீங்கள் இப்போ எந்த சரீரத்தில் உட்காந்துருக்கீங்களோ அந்த சரீரத்துக்கு சேர்ந்து கேரண்டி கொடுக்குறாரு. அந்த சரீரத்தை பிசாசை அழிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தன்னுடைய சரீரத்தை பிசாசிட்ட கொடுத்தாரு. அதை பிதாவான ஒரு உயிரோடு எழுப்பினார். சரீரத்தை மீட்டார், நம்முடைய பாவ அக்கிரம அநியாயம் எல்லாவற்றையும் அழித்தார். அது எங்கே இருக்குன்னா, பாவம்லாம் நீங்கள் பார்க்குற மாதிரி கண்ணில் தெரியுதா? உங்கள் சரீரம் தான் கண்ணில் தெரியுது. பாவம்லாம் எங்கே இருக்குது? அதெல்லாம் ஆவி ஆத்மாக்குள்ளே இருக்குது. இது கண்ணில் தெரியாத ஒரு உலகத்தில் அவர் ஒரு மீட்பை ஏற்படுத்துகிறார். அப்போது சரீரத்தையும் மீட்கிறார், ஆவி ஆத்மாவையும் மீட்கிறார். நம்ம எல்லாத்துக்கும் கரெக்டாக சாப்பாடு போடுறாரா? அவர் போடுறாருன்னு நினைக்கிறீங்களா, இல்லை நான் வேலை செஞ்சு சாப்பிட்றேன்னு நினைக்கிறீங்களா? காக்கா குருவிலாம் ரொம்ப அதுங்க என்ன நினைக்குதுன்னா, எங்களுக்கெல்லாம் அவர் தான் போடுறாருன்னு நினைக்குது. இயேசு வந்து சொன்னார், உங்கள் பரமபிதா உங்களை போஷிப்பார். அவரும் எப்படி தான் பார்க்குறாருன்னா, இந்த உலகத்தில் எந்த மனுஷனாக இருந்தாலும் சரி, பிஎம்மானாலும் சரி, அவர் சாப்பிட்ற சாப்பாட்டையும் பிதாவானவர் தான் தராரு அப்படின்னு இயேசு நம்பினார். அப்போது ஒரு சபைக்கு பிதாவாகிய தேவன் எல்லாத்தையும் ப்ரொவைட் பண்ணுறாரு, தலையாக இருந்து எல்லாத்தையும் கவனிக்கிறாரு. அதனால் இங்கே புருஷனுக்கு சொல்கிறாரு, நீ தலையாக இருக்கிறதுனால உன்னுடைய மனைவிக்கு எல்லாத்தையும் ப்ரொவைட் பண்ணும். என்ன ப்ரொவைட் பண்ணும்? சரீர பிரகாரமாக உன் மனைவியை பேணி காக்க வேண்டும், உன் மனைவியை கவனிக்க வேண்டும். சரீர பிரகாரமாக எதெல்லாம் செய்ய முடியுமோ அதை ஃபஸ்ட் கிளாஸாக நீ செய்யணும். அப்படி சரீர பிரகாரமாக நீ எதெல்லாம் உன் மனைவிக்குள்ளே விதைக்கிறியோ அதெல்லாம் உன்னால் அறுக்க முடியும். அதனால தான் இயேசு சிலுவையில் சரீரத்தை கொடுத்தாரு. எதை அறுப்பார் அப்படின்னா, சாவாமையாகிய சரீரத்தை அறுப்பார். அல்லேலூயா. என்ன பாஸ்டர் காலங்காலத்தில் ஏதோ புரியாத மாதிரிலாம் பேசுகிறீங்கன்றீங்களா? சரீர பிரகாரமாக கணவன்மார்கள், கணவனை பற்றி மட்டும் பேசல, மனைவிகளும் சரீர பிரகாரமாக கணவனை பேணி காக்க வேண்டும். அது எப்படி பேணி காக்கணும்? ஆதியாகமத்தில் பார்த்தீங்கன்னா 33வது அதிகாரத்தில் 12வது வசனத்தில், இங்கே யாக்கோபை கோலும் கையுமா கூட்டிகிட்டு போனார். திரளான சொத்து வந்துருச்சு. அண்ணன் எதிர்த்து வரான் எல்லாத்தையும் அழிக்கிறதுக்கு. பயந்து ஆடு மாடு எல்லாத்தையும் அழிச்சு போட்டுருவான ஒரு இதுவான பயம் அவனுக்கு. அதனால் தேவனோடு உடன்படிக்கை பண்ணி போராடி ஆண்டவர் ஆசீர்வதிப்பேன், அதெல்லாம் ஒன்றாகாதுன்னு சொல்லி அனுப்பிட்டார். அண்ணனும் வந்துட்டான், சமாதானம் ஆயிட்டாங்க. இப்போ அண்ணன் சொல்கிறான், உன்னை பார்த்து ரொம்ப வருஷம் கழித்து பார்க்குறேன், 2 பேர் சேர்ந்து போகலாம் அப்படின்னு அவன் சொல்கிறான். அதுக்கு யாக்கோபு என்ன சொல்கிறான்னா, அதற்கு அவன், பிள்ளைகள் இளம் பிள்ளைகள் என்றும் கறவையான ஆடு மாடுகள் என்னிடத்தில் இருக்கிறது என்றும் என் ஆண்டவனுக்கு தெரியும். அவைகளை ஒரு நாளும் துரிதமாய் ஓட்டினால் மந்தையெல்லாம் செத்து போயிடும், மாண்டு போயிடும். ஆனால் இந்த ஆடு மாடுகள் கொஞ்சம் பலவீனமாக இருக்குது, சின்ன குட்டியெல்லாம் இருக்குது, செனையான ஆடுகள்லாம் இருக்குது, நாளை குட்டி போடுற ஆடுலாம் இருக்குது. அதனால் ரொம்ப சீக்கிரமாக இதெல்லாம் ஓட்டிட்டோம் அப்படின்னா அதெல்லாம் இறந்து போயிடும். அதனால் என் ஆண்டவனாகிய நீர், அவங்க அண்ணனை எப்படி கூப்பிட்றான் பாருங்க, அண்ணனையும் ஆண்டவன் கூப்பிட்றான். ஆண்டவனாகிய நீர் உமது அடியானுக்கு முன்பாக போம், நான் சேயிருக்கும் என் ஆண்டவனிடத்திற்கும் வரும் அளவும் எனக்கு முன் நடக்கிற மந்தைகளின் கால்நடைக்கும் பிள்ளைகளின் கால்நடைக்கும் தக்கதாக மெதுவாய் அவைகளை நடத்தி கொண்டு வருகிறேன் என்றான்.
இந்த இடத்துல மனைவி இல்லை, ஆனால் மனைவிக்கு பதிலாக என்ன இருக்குன்னா ஆடுகள் இருக்குது. அந்த ஆடுகளை இவன் சரீர பிரகாரமாக அறிஞ்சு உணர்ந்து வச்சிருந்தான். அதனால பல வருஷம் கழிச்சு அண்ணனை பார்க்குறான். நம்மளாம் என்ன பண்ணியிருப்போம் அந்த உற்சாகத்தில், வரேன் என்ன 2 பேர் சேர்ந்து போவோன்னு போயிருப்போம். ஆனால் இவன் பாருங்க அப்படியே ஸ்டாப் ஆகிட்டான். ஸ்டாப் ஆகி என்ன சொல்கிறான்னா, இல்லை இப்போது என் மனைவிக்கு ஹெல்த்து சரியில்லை, என் மனைவியை இப்படி நடத்தினா இந்த ப்ராப்ளம் வரும், என் மனைவியை இப்படி புரிஞ்சு வச்சுருக்கான் பாருங்க. ஆடுகள் அப்படி புரிஞ்சு வச்சுருக்கான். ஆடுகளையே அப்படி புரிஞ்சு வச்சுருக்கான் அப்படின்னா சுற்றி இருக்கிற ஜனங்களை எப்படி புரிஞ்சு வச்சுருப்பான் அவன்? ஹல்லேலூயா. அப்போ தேவன் அதான் சொல்கிறாரு, சரீர பிரகாரமாக இப்படி ஒரு புரிந்து கொள்ளுதல் இருக்கணும். இவங்க எப்போ அந்த மென்டலில் அவங்க அஃபெக்ட் ஆவாங்கன்னு தெரியணும், எப்போ அவங்க சரீரம் பலவீனம் ஆகுதுன்னு தெரியும். இந்த மாதிரி டீப்பான ஒரு ரிலேஷன்ஷிப் நீ தலையாக இருக்கிறதுனால உன் மனைவி கூட இருக்குதான்னு கேட்குறாரு. அப்போ யாக்கோபுக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்க, ஆடுகளை குறித்து ஆடுகள் கூடவே இருக்கிறதுனால, ஆடுகளை பற்றியே அவன் கவலைப்படுறதுனால ஆடுகளுடைய சரீர பலவீனங்கள் என்னன்னு அவனுக்கு தெரியுது. அப்போ கிறிஸ்துவ அதை தான் சொல்கிறாரு, ஒரு கணவன் மனைவியை சரீர பிரகாரமாக சரியான விதத்தில் ஹெல்ப் பண்ணல அப்படின்னா அதுவும் பிரச்சனையை வெளியே கொண்டு வருகிற ஒரு நேரமாக மாறிடும். உங்கள் வீட்டுக்காரர் உங்களை நேசிக்கிறாரு, எல்லாம் பண்ணுறாரு, எந்த வேலையுமே உங்களை செஞ்சு கொடுக்கலன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லுவீங்களா? எல்லாம் கொடுக்குறாரு, காசு பணம் எல்லாத்தையும் கொடுத்துட்றாரு, ஆனால் சரீர பிரகாரமான எந்த உதவியுமே எனக்கு செய்ய மாட்டேன்றாரு, எல்லாத்தையும் நானே செய்கிறேன் அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா எவ்வளோ பணம் இருந்தாலும் எவ்வளோ காசு இருந்தாலும் அது ஒரு விதத்தில் உங்களை பலவீனப்படுத்திட்டே தான் இருக்கும். அதனால் சொல்கிறாரு, சரீர பிரகாரத்தில் ஒரு கண்ணை வச்சு அவங்களுக்கு செய்ய வேண்டியதை நீ செய்ய, அதுதான் தலை அப்படின்னு. ரெண்டாவது தீமோத்தேயு 1 தீமோத்தேயு 5:23 பாருங்க. பவுல் தீமோத்தேயுக்கு சொல்கிறாரு, தீமோத்தேயு யார் அப்படின்னா ஊழியத்து நிமித்தம் அப்பா அம்மாலாம் விட்டுட்டு பவுல் கூடவே இளம் வயதிலே ஊழியத்துக்கு வந்தவர். ஒரு இடத்துல சொல்கிறாரு, என் சொந்த மகனை போல் நான் இந்த தீமோத்தேயுவை பார்க்குறேன் அப்படின்றாரு. அவனுக்கு சின்ன ப்ராப்ளம் சரீரத்தில், அதை வேற யாருக்கும் தெரியாது, பவுலுக்கு மட்டும் தெரியுது. அதனால் அவர் சொல்கிறாரு, இனி நீ தண்ணீர் மாத்திரம் என்ன பண்ணாத, அதை மட்டும் குடிச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்காத, பாஸ்டிங் போடும்போது ப்ரேயர் பண்ணும்போது தண்ணி மாத்திரம் குடிக்காத, உன் வயிற்று வலிக்காக உன்னை அடிக்கடி நேரிடுகிற பலவீனத்திற்காக கொஞ்சம் திராட்சை ரசமும் சாப்பிடு அப்படின்னு அதோட நிப்பாட்டில் அவனுக்கு தேவையான பணத்தையும் சேர்த்து அனுப்புகிறாரு. இந்த இடத்துல சொல்லப்படல, பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கு. ஜனங்கள்கிட்ட வாங்குகிற பணங்களை தீமோத்தேயுக்கு அவர் அனுப்பி ஊழியக்காரனுக்கு அவர் அனுப்புகிறாரு. ஒரு சரீர பிரகாரமாக ஒரு மிகுந்த ஒரு ஆழமான ஒரு கவனிப்பை மனைவிக்கு மீது செலுத்துங்கள். ஒரு சின்ன ப்ராப்ளம், ஒரு சின்ன வலி, ஒரு வேதனைனா ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் செக்கப் பண்ணுங்கள், நல்ல ஃபுட்டை வந்து கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. பவுல் தன்னுடைய கூட இருந்த உடன் ஊழியனை அவனுக்கு எந்த நேரத்தில் வயிறு வலிக்கும், எந்த நேரத்தில் அவனுக்கு ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்றத ரொம்ப க்ளோஸாக இருந்து கவனித்து அவனுக்கு தேவையான ஆலோசனையை கொடுக்குறாரு. நீ திராட்சை ரசம் எடுத்துக்க, ஏன்னா இப்போ நீ அதை எடுக்க வேண்டியது உனக்கு அவசியமாக இருக்குது. அப்போ சரீரத்தை கவனிப்பது இந்த தலையோடைய வேலையாக இருக்குது. இந்த தலை சரீரத்தை கவனித்தாக வேண்டும். எப்படி கவனிக்க வேண்டும்? அந்த சரீரத்தினுடைய ஒவ்வொரு மூமெண்ட்டையும் நீ பார்க்கணும். அதை ஏன் நீ பார்க்கணும்? அந்த சரீரம் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா இருக்கோ நீயும் அவ்வளோக்கு எவ்வளோ நல்லா இருப்ப. உன் சரீரத்துக்கு நீ என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறியோ அந்த சரீரத்துக்கு செய்ய. உன் சரீரம் எவ்வளோ நாள் வாழணும்னு நினைக்கிறியோ ஆப்போசிட்டில் இருக்கிற உன் மனைவியும் அவ்வளோ கேர் எடுத்து பார்த்துக்க அப்படின்றார். ஏன்னா 2 பேரும் ஒரே சரீரம், 2 பேரும் ஒரே சரீரமாக இருக்கிறதுனால 2 பேரும் ஒட்டிகிட்டு இருக்கல. ஆனால் தேவன் எப்படி தான் பார்க்குறாருன்னா, ஆவியில் 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க. ஆவியில் இருக்கிற உங்களை ஒருத்தருக்கு ஒரு பகைச்சி பிரித்து வேற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா மாம்சத்தில் அது வெளிப்படும் அப்படின்றாரு. எப்படி இந்த தலை செயல்பட வேண்டும் அப்படின்னா உணர்வு பூர்வமாக அப்படின்னா எமோஷ்னல் சப்போர்ட். எமோஷ்னலாக நீ தலையாக இருக்கிறதுனால உன் சரீரத்தை மனைவியை எமோஷ்னலாக நீ சப்போர்ட் பண்ணு. இதெல்லாத்தையும் கிறிஸ்து பண்ணுறாரு, இதெல்லாத்தையும் கர்த்தர் பண்ணுறாரு. பண்ணுறதுனால தான் சபைக்கு சொல்கிறாரு, நான் இப்படி பண்ணி தான் இந்த சபையை நான் ரன் பண்ணுறேன், நான் இப்படி பண்ணி தான் சபையிலேருந்து ஒரு பலனை நான் பார்க்குறேன். அதனால் கணவர்களும் இப்படி பண்ணால் தான் ஒரு பலனை பார்க்க முடியும், குடும்பத்தை ரன் பண்ண முடியும், தேவன் நினைக்கிற குடும்பத்தை இந்த பூமியிலேருந்து வெளியே கொண்டு வர முடியும் அப்படின்றாரு. 2வது எமோஷ்னல் சப்போர்ட்டை தேவன் செய்கிறார். எப்படி செய்கிறாரு? யோவான் 4:8 பாருங்கள். அங்கே சமாரியா ஸ்திரீ இருக்குது.
அந்த சமாரியா ஸ்திரீ தண்ணி எடுக்க வந்திருக்காங்க. அங்கே இயேசு போய் என்ன கேட்குறாரு பாருங்க. தாகத்துக்குத்தா என்றாள். இந்த சமாரியாவும் இயேசுவும் கிட்டத்தட்ட எப்படின்னா இந்தியா பாகிஸ்தான் மாதிரி, ஒருத்தர் ஒருத்தர் ஆகவும் ஆகாது, ஒருத்தர் ஒருத்தர் பிடிக்கவும் பிடிக்காது. அதனால் 2 பேர்த்துக்குமே ஆகாது. ஆனால் இந்த 2 பேர்த்துக்கு தெரிஞ்ச ஒரு கலாச்சாரம் இருக்குது. இந்த சமாரியா ஸ்திரீ தண்ணீர் மூலம் வந்திருக்கிறா. அந்த தண்ணீர் மூலம் வந்த அந்த கிணறு யாருதுன்னு பார்த்தீங்கன்னா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அவங்க தண்ணி கொண்டு குடித்த அந்த கிணறு. வேணும்னே அந்த பெண்ணை பார்க்கணுன்னே போயிருக்காரு. ஆனால் அந்த பெண்ணோட கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா இவரே சொல்கிறாரு, எதுவுமே செரலன்றாரு. இது வரைக்கும் உனக்கு 5 வீட்டுக்கார கட்டியும் இன்னும் வாழ்க்கை திருப்தி ஆகலை, இன்னும் யாரை கட்டலாம் தான் நீ ட்ரை பண்ணிருக்க. இதெல்லாம் புரிஞ்சு வச்சிருக்காரு அவர். இதெல்லாம் தூரத்துலேருந்தே பார்க்குறாரு. இந்த எமோஷ்னலாக அவள் எந்த அளவுக்கு டேமேஜாக இருக்கிறான்றத சரீர பிரகாரமாகவும் பார்க்குறாரு, ஆவியிலையும் புரிஞ்சுக்கிறாரு. இதை புரிஞ்சுட்டு தான் அந்த பெண்கிட்ட போய் பேசுகிறாரு. ஸோ இந்த கிணறுல நிற்கிறாரு. இந்த கிணறு வந்து ஆபிரகாம், ஈசாக்கு இவங்க தண்ணி குடித்த கிணறு. அந்த நாட்களில் அவங்க ஒரு பெண்ணை பார்த்து செலக்ட் பண்ணோம். இப்போ வந்து ஆன்லைன்லேயே நம்ம பேருக்கெல்லாம் போட்டு பதிச்சிட்றோம், ஃபோட்டோலாம் வச்சிட்றோம், மேட்ரிமணிலாம் கொடுத்தோன்னா மாப்பிள்ளை கிப்பில் பார்த்து செட் பண்ணி பேசிக்கிறாங்க. அந்த காலத்தில் அப்படி இல்லை. அதனால் ஈசாக்க ரெபேக்கால் எப்படி பெண் பார்க்க போகும்பொழுது கிணறு பக்கத்தில் நின்றுட்டு ரெபேக்கால் சொல்கிறா, என் ஆண்டவனே குடியும், இன்னும் ஒட்டகங்களுக்கு சேர்ந்து வார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போது ஒட்டகத்துக்கு சேர்ந்து நிறைய தண்ணி வார்க்கும் பொழுது அந்த மனுஷன் முடிவு பண்ணிடுறான், இந்த பெண்ணை தான் நம்ம எடுக்கணும்னு முடிவு பண்ணிடுறான். அதனால் இஸ்ரேல் கலாச்சாரத்தில் காலங்காலமாக பெண் பார்க்குறத எப்படி மாற்றிட்டாங்கன்னா, யாருக்காச்சும் எந்த பெண்ணாச்சும் பிடிச்சிச்சுன்னா பசங்கள்லாம் போய் அந்த கிணறு பக்கத்தில் போய் நின்றுவாங்களாமா. எந்த பெண்ணை பிடிக்குதோ அந்த பெண்ணை பார்த்து தாகத்துக்கு தா. அந்த பெண்ணு வந்து குடத்தில் இருக்கிற தண்ணியை எடுத்து ஊற்றுச்சுன்னா சக்ஸஸ்ஸு, குடத்தை எடுத்து டமால் 4 அடி அடிச்சிச்சுன்னா ஃபெயிலியரு. இப்படி தான் அங்கே பெண்ணு பார்க்குற முறைமையை இந்த வாலிபர்கள் செட் பண்ணி வச்சுருக்காங்களாமா. போய் எந்த வாலிபேனாச்சும் தாகத்துக்கு தா அப்படின்னு கேட்டு தண்ணியினே கொடுத்துட்டாங்கன்னா ஓகே, இல்லைன்னா ஓகே இல்லை. இவர் அதை ஃபாலோ பண்ணுறாரு. இயேசு போய் அந்த கிணத்து பக்கத்தில் நின்றுட்டு தற்கால இயேசுவாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பார்னு நினைக்கிறீங்க? ஒரு கிரீன் டீ கார்டு வச்சுருப்பார். அந்த காலத்தில் அந்த கல்ச்சரில் என்ன பண்ணாங்களோ அதை தான் இங்கே ஃபாலோ பண்ணுறாரு. என்ன ஃபாலோ பண்ணுறாரு? தாகத்துக்கு தான் கேட்குறாரு. அவர் ஒன்றும் குடிக்க தண்ணியெல்லாம் கேட்கல, அவர் வேற ஒன்றை கேட்குறாரு. இது அந்த பொண்ணுக்கும் தெரியும். ஆனால் இங்கே என்ன ட்விஸ்ட் அப்படின்னா, அந்த பொண்ணுடைய எமோஷ்னல், அந்த பொண்ணுடைய வாழ்க்கையினுடைய ஆழத்தை இவர் புரிஞ்சு வச்சிருக்காரு. அந்த பொண்ணுடைய வாழ்வு ஏன் இவ இப்படி கஷ்டப்படுறான்றதான் இவருக்கு தெரியுது. இவர் வேணும்னே வந்து 5 கல்யாணம் பண்ணல. இவ குடும்ப பின்னணி என்னன்னு தெரியல, இவளுக்கு யாரும் பாதுகாக்க ஆள் இல்லாமல் இருக்கலாம், அதனால் காசே இல்லாமல் இந்த மாதிரி போயிருக்கலாம். எமோஷ்னலாக அவர் புரிஞ்சுக்கிறார் எல்லாத்தையும். 2வது எதை பார்க்குறாருன்னா, அந்த பெண்ணுக்கு இருக்கிற தேவனை குறித்ததான கேள்விகள், அதுக்கு யாருமே பதில் சொல்லலை. ஏன்னா இவ வாழ்க்கை சரியில்லாமல் இருக்கிறனால ஆசாரியன்ட்டு போனால் பதில் தர மாட்டான், கல் எடுத்து அடிப்பான், வேற யார்ட்டையும் பேச முடியாது. அதனால உச்சி டைமில் இவ தண்ணி எடுக்க வரானா ஊர்லேருந்து ஒதுக்க வச்சிருக்காங்க இந்த பெண்ணை. ஊர்லேருந்து ஒதுக்கப்பட்ட, சமுதாயத்தினால் ஒதுக்கப்பட்ட பெண்கள் தான் பகல் 12 மணிக்கு போய் தண்ணி எடுக்கணும். மற்ற குடும்ப பெண்கள்லாம் காலையிலேயே வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இந்த பெண் இப்படி எமோஷ்னலாக டேமேஜாக இருக்கிறத பார்த்துட்டு தான் சம்பந்தம் வைக்கிறதுக்காக போயிருக்காரு. எல்லாம் சொல்லுங்கள், சம்பந்தம். நம்ம ஆண்டவருக்கு இன்னொரு பேர் இருக்குது, அது பேர் என்னது? சம்பந்தம். எங்கே சம்பந்தம் வைப்பார்? எங்கெல்லாம் வைக்கக்கூடாதோ அங்கெல்லாம் வைப்பார். யாரெல்லாம் சம்பந்தம் வேணான்னு தள்ளி விட்டாங்களோ அவங்கள தான் சூஸ் பண்ணுறாரு. கரெக்டாக சூஸ் பண்ணி, இவன் இந்த மாதிரி டேமேஜில் இருக்கான், இவனுக்கு சரியான சாப்பாடை போட்டனா, சரியான விதத்தில் என்ன வெளிப்படுத்திட்டனா, இவனை மாதிரி ரட்சிப்ப உலகத்துக்கு பறைசாற்றுவன் ஒருத்தனும் இருக்க மாட்டான்னு தெரிஞ்சு இந்த பெண்ணுகிட்ட போய் தாகத்துக்கு தா அப்படின்னு கேட்குறாரு. அந்த பெண்ணுக்கு புரியல. அதனால் அந்த பெண்ணு கேட்குது, நீ யூதனாக இருக்கிற, நான் சமாரியாராக இருக்கிறேன், நம்மளுக்குள்ள சம்மந்தமே இருக்காதே, அப்படி இருக்க நீ எப்படி என்கிட்ட தாகத்துக்கு தான் கேட்குற அப்படின்னு ரொம்ப மாம்சமாக பேசுது அந்த பெண்ணு. இவர் சொல்கிறாரு, பேசிகிட்டு இருக்கிறது யாருன்னு உனக்கு தெரியல, நான் யாருன்னு உனக்கு தெரிஞ்சிருந்தா நீ வந்து
என்கிட்ட கேட்டிருப்ப, நான் உனக்கு நிறைவானதை தந்திருப்பேன், ஜீவ தண்ணீரை தந்திருப்பேன். இந்த கிணத்துல நீ குடிச்ச, டெய்லியும் தண்ணி எடுக்கிற, டெய்லியும் தாகம் வருது. ஆனால் நான் குடிக்கிற தண்ணியை நீ குடிச்ச அப்படின்னா ஒரு காலமும் உனக்கு தாகம் வராது. இதுக்கப்புறம் எந்த மனுஷனையும் நீ தேடி போக மாட்ட, என்னோட ஸ்டாப் ஆயிப்ப. அதனால சம்மதம் வச்சுக்கலாமான்னு கேட்குறாரு. இது வரைக்கும் 5, கடைசி ஃபைனல் 6வதா என்ன முடிச்சிரு, அதோட கதையை முடிச்சிடலான்றாரு. உங்களுக்கு எப்படி, தாகத்துக்கு தரீங்களா? அப்போ இந்த பெண்ணுடைய எமோஷ்னல் அதை புரிஞ்சு அதை வெளியே எடுத்து அதுக்கு பதில் கொடுக்குறாரு. அந்த பெண் இயேசு இப்படி பேசுறதை பார்த்து ரொம்ப ஷாக் ஆயிட்டா. அதனால கேட்குறா, அடுத்த 11ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்திரீ ஆண்டவரே அப்படின்றுச்சு. ஃபஸ்ட்டு ஒரு யூதன் அப்படின்ற பார்வையில் பார்த்துச்சு, அப்புறம் ஆண்டவனே அப்படின்றுச்சு. அதுக்கப்புறம் பாருங்க, அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே நீ தீர்க்க அடுத்த ஸ்டெப்புக்கு போயிருச்சு. ஏன்னா அந்த பெண்ணுக்குள் இது வரைக்கும் யார்ட்டையும் கேட்க முடியாத கேள்வியெல்லாம் எமோஷனலில் வச்சிருக்கா, உணர்வில் வச்சிருக்கா, உணர்வு பூர்வமான சென்சிட்டிவான சில கேள்வி. அது அவளா எடுக்கல, இவரா கொக்கி போட்டு எடுக்கிறாரு, எடுத்து எல்லாத்துக்கும் பதில் சொல்றாரு. அவளுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதனால இயேசுவோடு மிங்கிள் ஆயிட்டா. ஆனதுனால இவ இயேசு குறித்து ஒரு பிக்சர் கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறா. ஃபர்ஸ்ட் யூதான்னு பார்த்தா, அப்புறம் ஆண்டவன் சொன்னா, இப்போ தீர்க்கதரிசின்றா. அடுத்தது பாரு என்ன சொல்றான்னா, உலகத்தில் வருகிற மேசியா நீதான், தேவகுமாரன் நீதான் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டா. கண்டுபிடிச்சி தாகத்துக்காக தண்ணி எடுக்க வந்தா பாருங்க, அந்த குடத்தை தூக்கி ஒரே போட்டு ஊருக்குள்ள போய் கத்தி சொல்றா, நான் மேசியாவை பார்த்தேன். அந்த ஊர் ஜனமே வருது, அந்த இயேசுவை பார்த்து அவர் வார்த்தையை கேட்டு அந்த முழு பட்டணமும் ரட்சிப்படைவதற்கு இவ காரணமா இருக்கிறா. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு புருஷன், தலையா இருக்கிற ஒரு புருஷன் எமோஷனல்ல மனைவி எங்கெங்கெல்லாம் இருக்காளோ அதுக்கு சரியான பதிலை கொடுத்தா போதும், மிகப்பெரிய ரட்சிப்பை அவங்கள்ட்ட இருந்து எதிர்பார்க்கலாம், மிகப்பெரிய பலனை அவங்க வாழ்விலிருந்து எதிர்பார்க்கலாம். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் இந்த பெண் இயேசுவை விட்டுருப்பான்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பே இல்லை. ஆமே, மேசியாவை கண்டால், மேசியா தன்னுடைய சரீரத்தில் காணப்படுகிற ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கையை மனுஷனுங்க பார்க்குறமா அவர் பார்க்கல, அவர் வேறு விதமாக பார்க்குறாரு. அந்த பிரச்சனையை வேற மாதிரி டீல் பண்ணுறாரு. டீல் பண்ணோட ரிசல்ட் என்ன அப்படின்னா மிகுந்த சந்தோஷம். ஆமே. அப்போது எமோஷ்னலாக உணர்வு பூர்வமாக சப்போர்ட் பண்ணுறது அப்படின்றது எப்படின்னா, பெரும்பாலும் பெண்களுக்கு எமோஷ்னலாக எப்படி சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா, அவங்க நிறையா பேசுவாங்க. பேசுவீங்களா இல்லையா? பேசுறதுக்கு ஆள் இல்லை, அதனால் நீங்கள் பேசலை. விசிட்டிங் வரும்போதெல்லாம் பார்க்குறேன், வீட்டுக்காரர் உட்காந்துருப்பார், இவங்க பாட்டுக்கு அவரை மறந்து பேசுறது எல்லாத்தையும். இன்றைக்கி ஒரு ஆள் கிடச்சாடுறா, இன்றைக்கி பேசாமல் என்றைக்கும் பேச முடியாது. பெரும்பாலும் பெண்கள் அதிகமாக பேசக்கூடியவர்கள், பெரும்பாலும் ஆண்கள் அதிகமாக பேசுகிறவர்களை வெறுக்கிறவர்கள். யாரெல்லாம் அதிகமாக பேசுகிறாங்களோ அவங்கள்ட்ட தப்பிச்சு ஓடுறதா அவங்களுடைய வேலையை. ஏன்னா அதிகமாக கேட்க முடியாதவர்கள். நீங்கள் உட்காந்து 1 மணி நேரம் பேசி பாருங்களேன், எப்பா சாமி. அதனால தான் பெண்கள் எல்லா இடத்துலையும் படிப்பில் முதன்மையாக இருக்கிறாங்க. காரணம் என்னென்னா, நீ என்ன வேணால் பேசு, நான் கேட்டே இருப்பேன், எவ்வளோ வேணால் பேசு, கேட்டே இருப்பேன். இங்கே எமோஷ்னல் சப்போர்ட் அப்படின்றது டேமேஜ் ஆன சபையை இந்த பெண் அவ்வளோ நேரம் பேசுறது இயேசு கேட்டாரா இல்லையா? கேட்டார். உணர்வு பூர்வமான உதவி செய்யணும் அப்படின்னா அவங்க சொல்கிறத ஃபஸ்ட்டு கேட்கணும். ஆண்கள் பெரும்பாலும் நம்ம அப்படி செய்ய மாட்டோம். ஆனால் தேவன் சொல்கிறாரு, என்னதான் பிரச்சனைன்றதை ஃபஸ்ட்டு கேளு. எமோஷ்னலாக அவனுக்கு சப்போர்ட் பண்ணணும் நீ முடிவு பண்ணிட்டுனா, அவங்க உட்காந்து புலம்புறதை கேளு, அவங்களுக்குள்ளே இருந்து என்னெல்லாம் வருதோ எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு கேளு. நேரத்தை அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்கும். இயேசு இந்த சமாரியா பெண்ணை சந்திக்கணும் அப்படின்னா எங்கேருந்து வர்றாருன்னா, பல மைல் தூரத்துலேருந்து வராரு, நடந்து வராரு, பசியோடு வராரு. சரீரத்தையும் அந்த பெண்ணுக்காக நடந்து பசியோடு பல மைல் நேரம் செலவு பண்ணி இந்த பெண்ணை பார்க்க வராரு. ரெண்டாவது, அந்த பெண்ணு பேசுகிற எல்லா கேள்விக்கும் பதில் தராரு. எமோஷ்னல் சப்போர்ட்னா அப்படி தான். எப்படின்னா, பேசுகிறத காது கொடுத்து கேட்டு தேவையானதை எடுத்து அவங்களுக்கு சரியான பதில் கொடுப்பது.
உங்கள் மனைவிட்ட அது பண்ணி பாருங்களேன். உங்கள் குடும்பத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வேணும் அப்படின்னா வாரத்தில் ஒரு நாள் எடுத்துக்கோங்க. அந்த ஒரு நாளில் 1 மணி நேரம் ஃபுல்லாக உங்கள் மனைவிக்கு கொடுத்து பாருங்கள். ஸோ ஆண்கள் எமோஷ்னலாக சப்போர்ட் பண்ணோன்னா செவி கொடுத்தாலே போதும். நீங்கள் செவி கொடுத்தாலே பாதி பிரச்சனை அழிஞ்சிரும்ன்றேன் நான். உங்கள் குடும்பத்துக்கு செவி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாலே பாதி பிரச்சனை போயிடும். செவி கொடுக்காதனால என்ன ஆகுதுன்னா, அது குக்கர் விசில் மாதிரி அடிக்கடி வந்து 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 பார்க்குது. அந்த லப்பர் கிப்பர்லாம் போய் டம்மால்னு வெடிச்சிருது. அப்புறம் நீங்கள் குக்கரை தூக்கிட்டு கடைக்கு போக வேண்டியது தான். அப்புறம் இங்கே வந்து அழுந்து ஜெபம் பண்ண வேண்டியது தான். நேரத்தை செலவு செய்ய வேண்டும், செவி கொடுக்க வேண்டும். 2வது, லாப நோக்கம் இல்லாமல் அவர்களோடு செயல்பட வேண்டும். இந்த பெண்ணை சந்திக்கிறதுனால இயேசுக்கு என்ன லாபம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? யாருக்கு லாபம்னா அந்த பெண்ணுக்கு தான் லாபம். லாப நோக்கம் இல்லாமல் நேரத்தை செலவு பண்ணுறாரு, செவி கொடுக்குறாரு. அந்த பெண்ணுடைய வாழ்க்கையை திரும்ப எடுத்து அந்த பெண்ணுக்கே கொடுக்குறாரு. ஹல்லேலூயா. 1 சாமுவேலில் பார்க்குறோம், 1ஆவது அதிகாரம் 8வது வசனத்தில் அங்கே அன்னாள் இருக்காங்க. அந்த அன்னாள் ரொம்ப வருத்தம் அடைகிறாங்க, ரொம்ப பிரச்சனைக்குள்ளே போகிறாங்க. குழந்தை இல்லைன்னு ஒரு விதமான மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க. ஆனால் அவங்க கணவனார் அந்த அன்னாளை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறாரு. அவள் புருஷனாகிய எல்கான் அவளை பார்த்து, அன்னாளே ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாது இருக்கிறாய், ஏன் சஞ்சலைப்படுகிறாய், 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு என்ன மாதிரி வார்த்தை பேசியிருக்கான் பாருங்க. பைபிளே இல்லை, ரெவலேஷனே இல்லை, ஃபேமிலி இந்த மாதிரி ஃபேமிலி எப்படி இருக்கணும்னு டீச்சிங்கே கிடையாது. ஆனால் மனைவியுடைய அந்த டேமேஜ் ஆகிற அந்த எமோஷனலை பார்த்துட்டு பயங்கரமாக கனெக்ட் ஆகுறான். எப்படின்னா, அன்னாலே ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாம இருக்க, ஏன் சஞ்சலப்படுற, இந்த 10 குமாரில் பார்க்கலாம் நான் உனக்கு அதிகம் இல்லையா அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அந்த இடத்துல இருந்தீங்கன்னா எந்த மாதிரி ரியாக்ஷன் அவங்கள்ட்ட வந்திருக்கும்? அண்ணால் உடஞ்சி போயிருக்கிறா, அவளை துன்புறுத்துறதுக்கு கூடவே ஒரு ஆள் இருக்கு. இந்த நேரத்தில் என்காலானுடைய சப்போர்ட் அவளுக்கு இல்லை அப்படின்னா சாமுவேல் அப்படின்ற ஒருத்தனை பார்த்துருக்கவே முடியாது. நம்ம சில நேரங்களில் உங்களுடைய ஸ்பௌஸ், உங்களுடைய துணைவியாளர்கள் இல்லை கணவன், நம்ம என்ன நினைக்கிறோன்னா பெண்கள் தான் உடையும் போது அவங்களுக்கு தேவையான வார்த்தையை சொல்லி சொல்லி அவங்கள மேலே தூக்கணும்னு நினைக்கிறோம். ஆண்களுக்கும் அந்த மாதிரி தேவைப்படுது. நீங்கள் சொல்லி பாருங்களேன், சில குடும்பங்கள் உடையிருக்கு என்னன்னா, பீக் பிரச்சனையில் பெண்கள் வாயை திறந்து விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லாமல் இருக்கிறது தான் பெரிய பிரச்சனைக்கான காரணமே. எங்கே பேசணுமோ அங்கே தன்னுடைய கணவனுக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருக்கிறது. சரீரத்திலையும் உடைமையிலையும் எமோஷ்னல்லையும் சரியான சப்போர்ட்டை நீங்களும் பண்ணலன்னா அவங்களும் பண்ணலன்னா அது மிகப்பெரிய காயமாயிரும். அந்த காயம் எப்போ வெளிப்படும் அப்படின்னா 40 வருஷம் கழித்து வெளியே வரும், பட்டயமாக வெளியே வரும். 40 வருஷம் கழித்து நீங்கள் சந்தித்த முதல் நாளில் என்ன நடந்துச்சோ அதெல்லாம் பேசிப்பீங்க. அதை மறக்கவே முடியாது, அது காயம் போடவே முடியாது. 40 வருஷம் கழித்து மறுபடியும் அந்த சம்பவத்தை பேசினா மறுபடியும் சண்டை வரும். ஹல்லேலூயா. அதனால் இவன் மனைவியை பார்த்து சொல்கிறான், எமோஷ்னலாக சப்போர்ட் பண்ணுறான். அந்த நேரத்தில் அவளை தூக்குறான். 10 பேரை பார்க்கல, நான் உனக்கு அதிகம், நான் உனக்கு எல்லாம் செய்கிறேன், பயப்படாத, குழந்தை இல்லைன்னு கவலைப்படாத அப்படின்னு சொல்லி எல்கானா தன்னுடைய மனைவிக்கு உதவி செய்கிறான். ஹல்லேலூயா. லூக்கா 7:11-15 வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே நாயினூர் அப்படின்னு ஒரு விதவை இருக்குது. இது ஒரு முக்கியமான சப்ஜெக்ட், இதை பார்த்து முடிச்சிடலாம். லூக்கா 7:11 அந்த ஊருடைய என்ட்ரன்ஸில் போகிறாரு. அங்கே ஒரு வாலிப பையன், அவங்க அம்மாவும் ஒரு வாலிப பெண். அந்த அம்மாவுக்கு கணவர் இல்லை, அவர் ஒரு விதவை. அந்த பெண்ணுக்கு இருந்த ஒரே ஆதரவு யார் அப்படின்னா அந்த பையன்தான். இப்போ அந்த பையன் ஏதோ ஒரு காரணத்தில் இறந்து போயிட்டான் பாருங்க. வெகு ஜனங்கள் வராங்க அப்படின்னா அவருடைய துக்கம் பயங்கரமான ஒரு துக்கம். ஊரார்களுக்கு எல்லாம் தெரியுது. இந்த நேரத்தில் நம்ம போய் சப்போர்ட் பண்ணோம், ஏன்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. விதவையாக இருக்கிறா, இதுக்கப்புறம் இவன் வாழ்க்கை என்ன ஆகுமோ அப்படின்னு நினச்சி தான் வெகு ஜனங்க அந்த இறுதி டெத்து ஊர்வலத்தில் கலந்து கொள்கிறாங்க. இதை இவர் தூரத்துலேருந்து பார்க்குறாரு. ஜனங்கள்லாம் இந்த பெண் அந்த பாட பக்கத்துலேருந்து அழுந்துட்டு போகிறத, அந்த டெத்து பக்கத்துலேருந்து அழுந்துட்டு போகிறத பார்க்குறாரு. பார்த்து மனிதர்கள் புரிந்து கொள்ள முடியாத ஒரு இடத்துல அந்த பெண்ணை அவர் புரிஞ்சுக்கிறாரு.
மனிதர்கள் பார்க்க முடியாத ஒரு ஆழத்தில் இந்த பெண்ணோடு ஈஸியாக கனெக்ட் ஆகுறாரு ஜீசஸ் கிரைஸ்ட். வாசிங்க. கர்த்தர் அவளை பார்த்து, பார்த்தீங்களா, பார்த்த ஃபஸ்ட் அந்த சைட்லேயே, அந்த ஃபஸ்ட்டு பார்வையிலேயே மனதுருக்கம் அப்படின்றது அன்பு வேற, இரக்கம் வேற, கிருபை வேற. ஆனால் மனதுருக்கன்றது இருக்கிறதுலே ரொம்ப ஹையஸ்டான ஒன்று. அது எப்படி எங்கேருந்து வரும்னா, அடி வயிற்றுலேருந்து அப்படியே கரை புரண்டு வரும். அன்பு, பாசம், சந்தோஷம், சமாதானம் எல்லாத்தையும் ஒரு உருவமாக வச்சு அந்த ஆழத்தில் இருந்து வர்றது தான் மனதுருக்கம். அது டிஃப்ரெண்ட்டாக வரும். அந்த மனதுருக்கம் அவளை பார்த்து அவர் மனதுருகி அழாதே என்று சொல்லி, அழாதே அப்படின்னா என்ன செய்ய போகிறார்னா, உன்னுடைய வாழ்க்கையுடைய பிரச்சனைக்கான ஒரு செட்டில்மெண்ட்டில் பண்ண போகிறேன். எதுக்காக நீ அழுகிறியோ அந்த அழுகியை மீட்டெடுக்க போகிறேன், அந்த பிரச்சனையை நான் சரி செய்ய போகிறேன். அதனால் அழாத. கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவளை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். எல்லோரும் பயமடைந்து, மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றியிருக்கிறார் என்று தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்றும் சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஹல்லேலூயா. இது ஒரு சின்ன சம்பவம். ஆனால் இந்த சின்ன சம்பவத்துக்குள்ள ஆழமான புருஷனுடைய கேரக்டர் ஒன்று இருக்கு. என்ன அப்படின்னா, இழப்பு நடக்கும் பொழுது, அங்கே ஒரு தீமை நடக்கும் பொழுது, இந்த தலையாக கிறிஸ்துவுக்கு முதல் பார்வையிலேயே ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கிது. என்ன இன்ஃபர்மேஷன்னா, அவளுடைய வலியின் ஆழத்தை அவர் உணர்கிறார். எந்த ஒரு மனிதன் முதல் பார்வையிலேயே, முதல் மூமெண்ட்லேயே குடும்பத்தினுடைய ஆழமான பிரச்சனையை உணர்ந்து செயல்படுகிறானோ, அவன் எதை வெளிப்படுத்துவான் அப்படின்னா, அந்த குடும்பத்தில் எதெல்லாம் செத்து போய் கிடக்குதோ, எதெல்லாம் மரித்து இருக்கிறதோ அவனால் உயிர்ப்பித்து எழுப்பி கொண்டு வர முடியும். ஹல்லேலூயா. அந்த பெண்ணுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிறவன் எவனோ, அந்த குடும்பத்துடைய சூழ்நிலையை புரிஞ்சுக்கிறவன் எவனோ, அவன் அந்த குடும்பத்தில் எதெல்லாம் செத்து கிடக்குதோ எல்லாத்தையும் மறுபடியும் உயிரோடு கொண்டு வர முடியும். ஏசு அவர் தான் செய்கிறாரு. எமோஷ்னலாக அந்த பெண்ணோடு கனெக்ட் ஆகிறாரு. அந்த பெண்ணுக்கு எதெல்லாம் செத்து இருக்குதோ, இழந்திருக்குதோ, நம்பிக்கை, விசுவாசம் எங்கெங்கே இழந்திருக்குதோ எல்லாத்தையும் மறுபடியும் மீட்டு கொண்டு வருகிறார். அப்போது கிறிஸ்து சபைக்கு தலையாக இருந்து சபையை சரீரம் மூலமாகவும், எமோஷ்னல் ஆத்மா மூலமாகவும், ஸ்பிரிட் ஆவி மூலமாகவும் போஷிப்பது போல, ஒரு கணவனும் தன்னுடைய மனைவிக்கு தலையாக இருந்து அன்பின் உச்சகட்டத்தினால மனைவியை சரீரத்தின் மூலமாகவும், எமோஷனல் மூலமாகவும், ஸ்பிரிட்டில் அவங்க எங்கெங்கெல்லாம் டவுன் ஆகுறாங்களோ அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். ரெபேக்கால் கர்ப்பம் தரிக்க முடியாத சூழ்நிலையில் ஈசாக்கு என்ன பண்ணான்னா, நீ என் வாழ்க்கையில் பெரிய பிரச்சனையாக இருக்கிற, என்னை வச்சு தான் இந்த சந்ததியை பெருகணும்னு தேவன் சொல்லியிருக்கிறாரு, ஆனால் நீயோ ஒரு மலடியாக வந்துட்ட, உன்னால தான் பிரச்சனை அப்படின்னு பிரச்சனைக்குரிய நபராக ரெபேக்காலை பார்க்காம ஈசாக்கு என்ன பண்ணுறான்னா, அந்த பிரச்சனையை ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு 2 பேர் சேர்ந்து பிரச்சனையை எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. 2 பேர் சேர்ந்து என்ன பண்ணாங்க? ஜெபம் பண்ணாங்க. 2 பேர் சேர்ந்து ஆவிக்குரிய விதத்தில் செயல்பட்டாங்க. தேவன் இரட்ட பிள்ளைகளை அவர்களுக்கு கொடுத்தார். அப்போ கணவன் மனைவியும் நீதான் பிரச்சனை, நீதான் பிரச்சனைன்னு ஒருத்தர் கடிச்சு பச்சிக்காம 2 பேரும் ஒன்றா நின்று 2 பேர் சேர்ந்து பிரச்சனையை அட்டாக் பண்ணணும். 2 பேர் சேர்ந்து பிரச்சனைக்கு விரோதமாக போராடணும். அப்படி போராடும் பொழுது உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக வருகிற எல்லா ஆயுதங்கள் வாய்க்காதே போகும், அவைகள் எல்லாம் நிர்மூலமாக்கப்படும். அப்போ மனைவிகளே, நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் தேவ அன்போடு கீழ்ப்படியுங்கள். புருஷர்களே, கிறிஸ்து சபைக்கு தலையாக இருப்பது போல தலையாக இருந்து சபையை இந்நாள் வரைக்கும் உயிரோடு வச்சிருக்கிறாரு. ஒரே தப்பாக தான் செஞ்சிட்ருக்கீங்க, உங்களை போட்டு தள்ளிடுறேன், மோசைட்ட சொன்ன மாதிரி எல்லாத்தையும் போட்டு தள்ளிடுறேன், உன்னை மட்டும் வச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி எந்த மூமெண்ட்டாச்சும் இது வரைக்கும் பண்ணியிருக்காரா? எதுவும் பண்ணல. 1000 தப்பு இருந்தாலும் நம்மளை சபைக்கு வர அலோட் பண்ணுறாரு, அவரோடு பேச அலோட் பண்ணுறாரு, எல்லாமே பண்ணுறாரு. அப்போது புருஷனும் அதே மாதிரி செயல்பட வேண்டும் என்று வேதம் நம்மளுக்கு என்ன பண்ணுது? ஆலோசனை தருகிறது. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாம் எழுந்து நிற்போம்.